சிவாய நமக 36 தத்துவங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 7 பேர் கொண்ட நிர்வாக குழுவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நல்லவர் ஒரு கிராமப்புறத்தை தேர்ந்தெடுத்து அங்குள்ள மாணவர்களுக்கு கல்வி அறிவை முதல்ல கொடுக்கணும்னு நினச்சி அவருடைய மனைவியின் உதவியோடு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்காட்டில் பார்த்தோம். அப்புறம் அவருடைய மனைவி தாளாளர், செயலாளர், பள்ளி நிர்வாகி ஆகிய 5 பேரும் இணைந்து ஒரு மேல்நிலை வகுப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 7 பேர் கொண்ட நிர்வாக குழுவை பற்றி பார்த்தோம். கால அளவை நிர்ணயிக்கிறது, கடைபிடிக்க வேண்டிய விதிகள், கிராமப்புறத்தில் கல்வி அறிவில்லா மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்துச் சொல்லுதல், செயல் திட்டம் இதெல்லாம் கொண்ட நிர்வாக குழு ஒன்று செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பள்ளிக்கூடத்தை கட்டி ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களின் தகுதிக்கேற்ற வகுப்புகளில் அட்மிஷனும் போட்டு பள்ளிக்கூடத்தை நம்ம என்ன செய்யணும், நடத்த வேண்டும். அதுக்கு முதல்ல ஆசிரியர்கள் நியமனம். அப்போது பள்ளிக்கூடம் என்றால் என்ன என்பதை தெரியாத அளவுக்கு அறியாமல் மூழ்கி கிராமப்புறத்தில் வந்த குழந்தைகளுக்கு நேரடியாக வாங்க சிலபஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்கள அதுக்கு மென்டலாக நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் மனவளம் சம்பந்தமாக, உளவியல் சம்பந்தமாக, சைக்காலஜி ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்க முதல்ல 4 உளவியல் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து 5 பாட ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து உடல் நலம் பெறுவதற்கு 5 உடற்கல்வி ஆசிரியர்கள். அப்போது 4 மனவியல் ஆலோசகர்கள், 5 பாட ஆசிரியர்கள், 5 உடற்கல்வி ஆசிரியர்கள், 14 பேர் நியமனம் பண்ணிட்டாங்க. இதுதான் பள்ளிக்கூடத்தின் கட்டுமானம். ஓகேவா? அப்போது முதலில் அதற்கான பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு மூலப்பொருள் தேவை, அப்படி தானே? மூலப்பொருள்னால் என்ன? கம்பி, செங்கல், மண், சிமெண்ட்டு இதெல்லாம் ஒரு கட்டுமானத்திற்கான மூலப்பொருள். அப்போது அம்மூலப்பொருட்களிலிருந்து பள்ளி கட்டிடம் என்ன செய்கிறது, உருவாகிறது. அப்போது பள்ளிக்கூடத்துக்கு தேவையான மைதானம், தேவையான இதெல்லாம் அமைக்கிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் 4 உளவியல் ஆலோசகர்கள், 5 பாட ஆசிரியர்கள், 5 உடற்பயிற்சி ஆசிரியர்கள், 5 மூலப்பொருட்கள், 5 வகுப்பறைகள், ஆக மொத்தம் 24 சேர்ந்தது தான் பள்ளிக்கூடம். இந்த 24 அமைப்பு சேர்ந்தது தான் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ அறியாமல் கிடந்த மாணவர்களுக்கு அறிவை விளங்கச் செய்ய அந்த நல்ல மனிதர் அமைத்த இந்த கட்டமைப்பு மொத்தம் 36 அங்கங்களை கொண்டது. இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேணும் பள்ளிக்கூடம் எல்லாம் பார்த்தோம்ல. இது மொத்தம் எத்தனை அங்கங்களை உடையது? 36 அங்கங்களை கொண்டது இந்த பள்ளிக்கூட கட்டமைப்பு. இதிலிருந்து நாளைக்கு தொடர்வோம். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.